towards the last 1 or 2 years of his death, அவருடைய மரணத்துக்கு முன்பு கடைசி 1 அல்லது 2 ஆண்டுகளிலே something marvelous happened. மிக மிக அதிசயமான ஏதோ ஒன்று நடந்தது. He felt called to fast for 40 days. அவர் 40 நாட்கள் உபவாசிப்பதற்கான அழைப்பை உணர்ந்தார். On the 40th day of his fast, அவருடைய 40வது நாளின் உபவாசத்தின் போது the Lord Jesus appeared before him. ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றினார். He just smiled at him. அவரை பார்த்து புன்னகைத்தார். And when the Lord left, ஆண்டவர் அங்கிருந்து போன உடனே Francis felt great pain in his hands. பிரான்சிஸ் கையிலே மிகப்பெரிய வலியை உணர்ந்தார். Excruciating pain. தாங்க முடியாத உச்சக்கட்ட வேதனை. As if somebody was driving nails into his hands. யாரோ அவர் கைக்குள் ஆணிகளை வைத்து அடிப்பது போன்ற ஒரு வலி. In his hands. அவருடைய கைகளிலே, in his legs, அவருடைய கால்களிலே, on his head, அவருடைய தலையிலே, and on his back. அவருடைய முதுகிலே Excruciating pain. அவ்வளவுதான், தாங்கவே முடியாமல் உறுத்தி எடுக்கிற வேதனை. Many days he was wriggling in that pain. பல மணி நேரங்கள் அந்த வலி வேதனையில் அவர் அப்படியே உழன்று கொண்டிருந்தார். Many days he wriggled in the pain. பல நாட்கள் அந்த வலி வேதனைக்குள்ளே அவர் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். Then slowly the pain subsided. கொஞ்சம் கொஞ்சமாய் பின் வந்த வேதனை குறைய ஆரம்பித்தது. And all during the pain, அந்த வலியின் நாட்கள் முழுவதுமாக he was clinging on to his feet. அவர் அப்படியே தன்னுடைய புஜங்களை இறுக பற்றிக் கொண்டார். He rolled up on the bed. அப்படியே படுக்கையில் உருளுவார். Nobody could understand. யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. He himself did not understand what was happening. என்ன நடக்கிறது என்று அவருக்கே புரியவில்லை. And when the pain subsided, அந்த வலிகள் எல்லாம் குறைந்த போது he slowly opened his hands. மெதுவாய் தன் கைகளை திறந்தார். And he found a nail print in his hand. ஆணி பாய்ந்த ஒரு தழும்பை தன் கையிலே பார்த்தார். He found nail prints on his legs. அவருடைய கால்களிலே ஆணிகள் ஊடுருவின தழும்பு இருந்தது. And he found a mark on his chest. அவருடைய நெஞ்சு பகுதியிலே ஒரு தழும்பு குத்தல் இருந்தது. And blood began to drip out every moment. ஒவ்வொரு சனப்பொழுதும் ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. Everybody saw that. எல்லாரும் அதை பார்த்தார்கள். Till the day he died, அவர் சாகும் நாள் வரையில் those wounds were on his body. அந்த காய தழும்புகள் அப்படியே அவர் சரீரத்தில் இருந்தன. This is the fellowship of Christ's suffering. கிறிஸ்துவின் பாடுகளோடு கொள்கிற ஐக்கியம் இதுவே. During that moment, அந்த நேரத்திலே on whomsoever he lays his hands to pray, அவர் ஜெபிக்கும்படி யார் மீது கைகளை வைத்தாலும் everyone will be healed. எல்லாரும் சுகம் பெறுவார்கள். Remember the scripture. வேதத்தை நினைவில் கொள்ளுங்கள். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். Amen. ஆமென். So that stripes of Jesus came upon his body. அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் இவர் சரீரத்திலே வருவதற்காய், That is the highest honor that Jesus Christ can give to one of his faithful servant. தம்முடைய உண்மையுள்ள ஊழியக்காரர் ஒருவருக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச உயர்ந்த கணம் அதுவாகத்தான் இருக்கும். And the Bible also tells us, பரிசுத்த வேதம் நமக்கு மேற்கொண்டு சொல்லுகிறது. in Revelation chapter 7, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் verses 9 to 17, 9 முதல் 17 வரை உள்ள வசனங்கள், that through the tribulation that the church will have to go through, திருச்சபை கடந்து போக வேண்டியதா இருக்கிற உபத்திரவ காலத்தினூடே a lot of people suffered tribulations. அதிகமான மக்கள் உபத்திரவத்தில் பாடுபட்டார்கள். They will go through a lot of anguish. ஏகப்பட்ட மனவேதனையின் வியாகுலத்தை கடப்பார்கள். They did not die as martyrs, இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மரிக்கவில்லை. but their souls suffered to the maximum. ஆனால் அவருடைய ஆத்துமா உச்சக்கட்ட வேதனையிலே சகித்தது. That is why an elder in heaven will tell John, அதனால் தான் பரலோகத்திலிருந்து ஒரு மூப்பன் யோவானை பார்த்து சொல்லுகிறார், these are they who came out of the great tribulation. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். Now the second class of martyrs, இப்பொழுது இரத்த சாட்சிகளின் இரண்டாம் வகை கூட்டத்தார், those who are physically killed. சரீரப்பிரகாரமாய் படுகொலை செய்யப்படுகிறவர்கள். Revelation chapter 20 verse 4, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், the apostle John saw a huge company of saints in heaven. பரலோகத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மிக திரளான எண்ணிக்கையில் பரிசுத்தவான்களை பார்க்கிறார். And it was pointed out to him, அவருக்கு அது சுட்டிக்காட்டப்பட்டது. these are they who are beheaded for the testimony of the Lord Jesus. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் சிரச்சேதம் செய்யப்பட்டவர்கள் இவர்களே. So many people will die for their testimony in the end time. கடைசி காலத்திலே
தங்களுடைய சாட்சி நிமித்தம் அநேகர் இப்படி மரிப்பார்கள். Revelation chapter 11 வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் verses 7 to 9 7 முதல் 9 வரையுள்ள வசனங்கள் tells us நமக்கு சொல்லுகின்றன, that in the last days two witnesses will come. கடைசி நாட்களிலே 2 சாட்சிகள் வருவார்கள். Who are the two witnesses? அந்த 2 சாட்சிகள் யார்? Their identities are not revealed, அவர்களுடைய அடையாளங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. but when you look at their ministry, ஆனால் அவர்கள் செய்கிற ஊழியங்களை பார்த்தால் it look like how Moses and Elijah did. மோசேயும் எலியாவும் எப்படி ஊழியம் செய்தார்களோ அதற்கொப்பாய் தெரிகிறது. So they were there physically in Israel, இஸ்ரவேலிலே சரீரப்பிரகாரமாய் அவர்கள் இருந்தவர்கள். and for 3.5 years they did their ministry. 3.5 ஆண்டு காலம் அவர்கள் தங்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். And at the end of the 3.5 years, 3.5 ஆண்டு முடியும் போது they were killed by the Antichrist. அந்த கிறிஸ்துவினால் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள். The Bible says வேதம் சொல்லுகிறது, their bodies were lying on the streets of Jerusalem for 3 days. 3 நாட்கள் அளவும் அவர்கள் சடலங்கள் எருசலேமின் வீதிகளிலே கிடக்கும். End time martyrdom. கடைசி காலத்தில் இரத்த சாட்சிகள். My dearly beloved sons and daughters, எனக்கு மிகவும் அன்பான மகன்மார்களே மகள்மார்களே, we have been hearing about different kinds of death martyrs go through. இதுவரைக்கும் பல்வேறு விதமான இரத்த சாட்சிகளுடைய மரணத்தை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். Are you feeling frightened now? இப்போ பயந்து போயிட்டீங்களா? No? இல்லையா? You are ready? நீங்க தயார் தானா? Are you sure? நிச்சயமாவே. What if you are sawn in two? நீங்க 2 துண்டாய் ஒரு வாளால் அறுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? If a small pin pricks your hand, ஒரு சிறிய குண்டூசி உங்கள் கையில் குத்தினாலே what do you do? என்ன செய்றீங்க? Mummy, daddy, grandpa, grandma. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி. Don't you shout like that? அப்படி நீங்க கூப்பிட்டு அவங்க சத்தம் போட்டு வர வைக்கிறது இல்லையா? Small pin. சின்ன குண்டூசி தான். Small pin. சின்ன When you பின். go to the hospital, மருத்துவமனைக்கு the போகும்போது nurse wants to put an injection on you. அங்க இருக்கிற நர்ஸ் ஒரு சின்ன ஊசி உங்களுக்கு போடணும். You will start to cry and bring the whole world coming down. அவ்வளவுதான், நீங்க சத்தம் போட்டு முழு உலகத்தையே கீழே கூப்பிட்டுருவீங்க. Don't you do that? அப்படி நீங்க செய்யறது இல்லையா? A small needle. ஒரு சின்ன ஊசி You தானே. are crying like that. அப்படி சத்தம் போட்டு அழுறீங்க. How much more a sword comes to cut your neck? அப்படியானால் உங்கள் கழுத்தை துண்டிக்க ஒரு அறம் வைக்கப்படுமானால் எப்படி இருக்கும்? Won't you be the first person to run like Usha? விட்டா போதுன்னு ஓடி போகிற ஒரே முதல் ஆளா பிடி உஷா மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்களா? Amen. ஆமென். No amen? ஆமென் இல்ல. Okay. So what you are telling me? ஆகவே நீங்க எனக்கு என்ன சொல்றீங்கன்னா, You are afraid of gundu usi. குண்டு ஊசிக்கு நாங்க பயப்படுவோம் தான். You are afraid of injection. நாங்க ஊசிக்கெல்லாம் பயப்படுவோம். But you are not afraid of a sword. ஆனால் நீண்ட வாளுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். Amen. ஆமென். You all are wonderful saints. நீங்கள் எல்லாரும் ரொம்ப அற்புதமான பரிசுத்தவான்கள். Okay, let me share with you some mystery. சில ரகசிய மறைபொருள்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். This is what I have seen in visions when martyrs die. இரத்த சாட்சிகள் மரிக்கும் தருவாயில் தரிசனத்திலே நான் கண்ட காட்சிகள் இதுதான். And I was very, very surprised. நான் மிகவும் அதிகமாய் வியந்து போய் இருக்கிறேன். You know, when a martyr is suffering pain, ஒரு இரத்த சாட்சி வேதனைப்படும் போது the pain is on the body. சரீரத்தில் தான் அந்த வலி எடுக்கும். It's only on the body, அது சரீரத்தில் மட்டும் தான் but இருக்கும், not the soul. ஆத்துமாவில் அல்ல. The soul will be rejoicing. ஆத்துமாவோ கலிகூர்ந்து கொண்டிருக்கும். The soul is the part of you which feels. உங்களுடைய உடல் அமைப்பிலே உணர்வு உள்ள ஒரு பகுதி உங்களுக்குள் ஆத்துமாதான். It is the soul that feels emotions. எந்த உணர்ச்சியையும் உணர்வாய் அடைந்து வெளிப்படுத்துவது ஆத்துமாதான். It is the soul that feels pain. ஆத்துமாவில் தான் வலி உணரப்படும். It is the soul that feels all this. இந்த எல்லா வேதனைகளின் உணர்வுகளையும் ஆத்துமாதான் அடையும். Now suppose the soul is removed. ஆத்துமா அகற்றப்பட்டு விட்டால் Then just this body. வெறும் சரீரம் தானே இது. If you just beat this body, இந்த உடல் அடிச்சு பாருங்க, you won't feel anything. ஒரு உணர்ச்சி இருக்காது. So this is one thing. இது ஒரு விஷயம். And when that happens, இது நடக்கும்போது God takes a martyr spirit out. இது எப்பொழுது நடக்கும் என்றால் ஒரு இரத்த சாட்சியின் ஆவியை தேவன் வெளியே எடுக்கும் போதுதான். I have a wonderful prophet friend in Australia called Neville Johnson. ஆஸ்திரேலிய தேசத்திலே நெவல் ஜான்சன் என்ற ஒரு அருமையான தீர்க்கதரிசன நண்பர் எனக்கு உண்டு. He once saw a vision like this. ஒரு முறை இப்படி ஒரு தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள். God showed him the last days end time youth army. கடைசி கால இறுதி கால தேவனுடைய வாலிப சேனையை தேவன் அவருக்கு காண்பித்தார். They were all riding on a white
horse. எல்லாருமே ஒரு வெள்ளை குதிரையிலே சவாரி செய்கிறார்கள். He was beside the Lord Jesus on a white horse. அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறார். They were all marching forward. எல்லாரும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். The other far end, அடுத்த முனையிலே they saw all military tanks. அங்கே ராணுவ முகாம்களை பார்க்கிறார். So the Lord Jesus stopped. ஆண்டவர் இயேசு அங்கே நின்றார். He turned and looked at this youth army. திரும்பி தன்னுடைய வாலிப சேனையை And பார்த்தார். he asked one question. ஒரு கேள்வி கேட்டார். Who will go on my behalf? யார் என் சார்பாக முன்னே போவீர்கள்? Everybody put up their hands. எல்லாரும் நான் கை தூக்குனாங்களா? And the Lord Jesus looked. ஆண்டவர் இயேசு அப்படியே பார்த்து And he pointed his finger at one 18-year-old girl. ஒரு 18 வயது வாலிப பெண்ணுக்கு நேராய் தன்னுடைய விரலை சுட்டி காட்டி, He said, you அவர் சொன்னார், நீ stand up. மகளே எழுந்து நில். You come. நீ வாமா. And that girl got down from her horse. அந்த வாலிப பெண் குதிரையிலிருந்து கீழே இறங்கினாள். And everybody else cheered. எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணினார்கள். Oh, hallelujah! ஹalleluya! One among us has been chosen. ஏன் எங்களிலே ஒருவர் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். What a glory! எத்தனை பெரும் மகிமை. They all were happy for that one person. அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருக்காக எல்லாரும் So சந்தோஷப்பட்டார்கள். that young lady came. அந்த வாலிப பெண் வந்தாள். She knelt before the Lord Jesus. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார். He laid his hands and he blessed her. அவர் தன் கரங்களை அவள் மீது வைத்து அவரை ஆசீர்வதித்தார். And he said, you go. நீ போ என்று So சொன்னார். she started walking. அவள் நடக்க ஆரம்பித்தாள். And a line of tanks were there. வரிசையாய் ராணுவ முகாம்கள் அங்கே இருக்கின்றன. And the soldier from the tanks warned. எதிரணியில் இருக்கிற வீரர்கள் இவளை எச்சரிக்கிறார்கள். Halt! நில். Don't go! இதற்கு மேல் வராதே. She kept on walking. இவளோ தொடர்ந்து நடக்கிறாள். Second warning came. இரண்டாவது அபாய எச்சரிப்பு. Halt! நில். Stop! நின்று. Go back! வராதே. She went. அவளோ முன்னேறினாள். Third warning came. மூன்றாவதும் ஒரு அபாய ஒலி. Halt! நின்று விடு. Stop! நில்லு. Final warning. இறுதி எச்சரிக்கை. Stop! நின்று விடு. She didn't care. அவ சட்டை செய்யல. The next step she took. அடுத்து அவள் எடுத்து வைத்த அடி. Oh, the missile came out from the tank. அந்த ராணுவ முகாமிலிருந்து ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன. Not bullet. துப்பாக்கி குண்டுகள் அல்ல. A long missile. நீண்ட ஏவுகணைகள். It came charging towards her. நேரடியாக அவளை குறிவைத்து சீறி வந்தது. And this prophet was shocked. இந்த தீர்க்கதரிசி அதிர்ச்சி அடைந்து நிற்கிறார். What's going to happen next? என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ஆகுமோ? The Lord Jesus told him, ஆண்டவர் இயேசு சொன்னார், don't worry. நீ கவலைப்படாத. Just see what happens. என்ன நடக்குதுன்னு மாத்திரம் பாரு. And the girl was fearless. அந்த பெண்ணோ பயமே அறியாதவள். There was no pain written on her face. அவள் முகத்திலே எந்த வலி வேதனையின் உணர்வும் இல்லை. She was not even cringing her face. அவள் முகம் கூட சுருங்கவில்லை. So calm. அவ்வளவு அமைதி. Very peaceful. அவ்வளவு சமாதானம். And bold. தைரிய துணிச்சல். Just stood there. அப்படியே நின்றாள். And the missile came and hit her. அந்த ஏவுகணை வந்து இவளை அப்படியே தாக்கியது. At that moment, அந்த நேரத்திலே the Lord Jesus stopped the scene. ஆண்டவர் இயேசு அந்த காட்சியை நிறுத்தி விட்டார். So just like that. அப்படித்தானது. Now what happened next? அடுத்து என்ன நடந்தது? Suspense. சஸ்பென்ஸ். If you want to know what happened, என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள you வேண்டுமானா must come for the 3-day meeting. 3 நாட்கள் முகாமுக்கு நீங்கள் வர வேண்டும். Amen. ஆமென். Can you wait till then? அது வரைக்கும் உங்களால காத்திருக்க முடியுமா? Or you want to know right now? இல்லனா இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? Tell me. சொல்லுங்க. Right now? இப்பவே சொல்லணுமா? Right now? இப்பவே வா. Okay. சரி. Because you all are wonderful children, I will tell you. நீங்க ரொம்ப அருமையான பிள்ளைங்க, அதனால நான் சொல்றேன். So the Lord paused. ஆண்டவர் இயேசு சற்று நிறுத்தினார். And everything was freezed. எல்லாமே அப்படியே ஸ்தம்பித்து உறைந்து விட்டன. So the Lord told the prophet, ஆண்டவர் இயேசு தீர்க்கதரிசியிடம் சொன்னார், come with me. என் கூட வாங்க. And they went and stood by the side. அவர்கள் அப்படியே போய் ஓரமாய் நின்றார்கள். And the Lord said, ஆண்டவர் இயேசு சொன்னார், now watch. இப்பொழுது பாருங்கள். Okay, let's rewind the tape a little bit. இப்பொழுது கொஞ்சம் பின்னோக்கி செல்வோம். So the tape was rewind. இப்பொழுது அந்த காட்சி பின்னோக்கி நகர்கிறது. Now the missile was already on her body. ஏவுகணை அவளுடைய சரீரத்துக்குள் இன்னும் வரவில்லை. Right? No, it was already touching her. ஏற்கனவே வந்து இவளை தாக்கி விட்டது. So when it rewinded, அதை ரிவைண்ட் பண்ணும்போது the missile went backwards. அந்த ஏவுகணை அப்படியே பின்னோக்கி போகிறது. So the Lord said, now stand by the side. ஆண்டவர் இயேசு சொன்னார், இப்போ இந்த பக்கம் நில்லுங்க. And see now what happens. நடக்கிறத பார். Then press play again. மீண்டுமாக அதை அந்த காட்சியை ஓட விட்டார். And the missile came with a big force. ஏவுகணை மிகுந்த சக்தியோடு வருகிறது. Came and hit her. நேரடியாக வந்து அவளை தாக்கியது. Just as it hit her,
skin. அவளுடைய தோலை வந்தது தாக்கிய உடனே Her spirit came out of her body. அவளுடைய உடம்பிலிருந்து ஆவி வெளியேறி விட்டது. And her body was still there, இன்னும் அவ உடல் அங்கே தான் இருக்கிறது. but the spirit came out. ஆனா ஆவி வெளியே வந்துருச்சு. And the spirit came and stood beside the Lord Jesus. ஆவி வெளியே வந்து இயேசுவின் பக்கத்தில் And நிற்கிறது. the missile hit her body. அந்த ஏவுகணை அவள் உடலை துளைத்தது. When it hit her, அது அவளை தாக்கிய உடனே from within her came out a light. அவளுக்குள் இருந்து ஒரு பேரொளி வீசியது. And the light was so powerful, அந்த வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருந்தது என்றால் it went and hit all that military tanks of the enemy. அந்த ஒட்டுமொத்த எதிரிகளுடைய ராணுவ முகாம்களையே அது போய் அழித்து விட்டது. And every one of those tanks were destroyed to ashes. அங்கே அந்த ராணுவ முகாமுக்குள் இருந்த அனைவரும் சாம்பலாகி விட்டார்கள். Amen. ஆமென். That is the power inside you. உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆமென். வல்லமை அதுவே. That is the power of the resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை இதுவே ஆகும். Amen. ஆமென். That is the martyr warrior's power. அதுதான் இரத்த சாட்சிகளாகும் மாவீரர்களின் சக்தி. That's inside you. அது உங்களுக்குள் இருக்கிறது. So the more you are being prepared as a martyr, ஒரு இரத்த சாட்சியாய் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் தயாராகிறீர்களோ the light of the power will begin to increase inside you. அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்குள் இருக்கிற ஒளியின் அந்த சக்தியின் உக்கிரம் அதிகரிக்கும். Now, why am I telling you this? ஏன் இதை உங்களுக்கு சொன்னேன்? When the spirit of the girl came out, அந்த பெண்ணின் ஆவி வெளியே வந்தபோது see, she didn't feel any pain in her body அவ உடம்புல ஒரு வலியும் உணரல. because the soul is already out. ஏன்னா ஏற்கனவே ஆத்மா வெளியேறிச்சு. This is the glory of a martyr's death. இரத்த சாட்சியாய் மரிக்கும் ஒருவருடைய மகிமையே இதுவாகும். The only pain you will feel is like an ant bite. ஒரு எறும்பு கடிச்ச வலி மாத்திரம் தான் உங்களுக்கு இருக்கும். That's all. அவ்வளவுதான். Just like an ant bite. ஒரு எறும்பு கடிதான். The next second, அடுத்த வினாடியே your spirit is out. ஆவி வெளியே வந்துரும். When your spirit is out, ஆவி வெளியே வந்துருச்சுனா just your body வெறும் சடலம் மட்டும் தான் இருக்கும். that is offered as a sacrifice. அது பலியாய் செலுத்தப்பட்டு But விடும். out of it will come out a power அதற்குள்ளிருந்து ஒரு வல்லமை வெளியேறும். greater than any atomic power. உலகத்தில் இருக்கிற எந்த அணு சக்தியை காட்டிலும் பெரிதான வல்லமை. greater than any nuclear power. எந்த அணு சக்தி உலையை காட்டிலும் பெரிதான வல்லமை. is the power of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ வல்லமையே அது. Amen. Amen. ஆமென். Amen. ஆமென். This is the glory of the martyr. இதுதான் ஒரு இரத்த சாட்சிக்கு இருக்கும் மகிமை. My dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, this is the noble call that God is giving to you. இப்படிப்பட்ட ஒரு கனமான அழைப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். It is not an ordinary call. இது ஒரு சாதாரண அழைப்பல்ல. It is a high, holy and noble call. இது மகா உன்னதமான பரிசுத்தமான கனமான அழைப்பு. Amen. ஆமென். If you truly have a martyr's call, உண்மையான இரத்த சாட்சியின் அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால், martyrs who are already in heaven, இரத்த சாட்சிகள் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறார்கள். they will be assigned to help you. உங்களுக்கு உதவி செய்யும்படி நியமிக்கப்படுவார்கள். Everyone who has a martyr's call. இரத்த சாட்சிக்குரிய அழைப்பை உடைய ஒவ்வொருவருக்கும் This is what I was told by the Lord. கர்த்தர் எனக்கு இதைதான் சொன்னார். A martyr will be assigned to watch over you. உன்னை கவனித்து கண்காணிக்க ஒரு இரத்த சாட்சி நியமிக்கப்படுவார். They will be like an angel watching over you. ஒரு தேவ தூதனை போல் உங்களையே அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். helping you. உங்களுக்கு உதவி They செய்வார்கள். will encourage your faith. உங்கள் விசுவாசத்தை தட்டி கொடுப்பார்கள். At the moment of death, மரண நேரத்தில் they will stand beside you. அவங்க உங்க பக்கத்துல வந்து நின்றுவாங்க. Put their arms around you. அங்க உங்க கைகளை உங்கள் மீது நேச ஆதரவாய் So வைப்பார்கள். that till the last moment you don't renounce. கடைசி வினாடி வரை நீங்கள் மறுதலிக்காதபடி பார்த்துக் கொள்வார்கள். Because it can happen. ஏன்னா அது நடக்க முடியும். Some people at the last moment, சிலர் கடைசி தருவாயில் they'll give up their faith விசுவாசத்தை துறந்துருவாங்க. for fear. பயத்தினால. So these martyrs will come. ஆகவே இந்த இரத்த சாட்சி They'll வந்துருவாங்க. stand beside you. பக்கத்துல நிப்பாங்க. Put their arms around you. தங்களுடைய கைகளை உங்கள் மீது ஆதரவாய் they வைத்து encourage you. உங்களை உற்சாகப்படுத்தி, And let me give you a biblical proof for that. இதற்கு ஒரு வேதாகம ஆதார சான்றை கொடுக்கலாமா? In Luke chapter 22, லூக்கா 22ஆம் the அதிகாரத்தில் Lord Jesus was praying in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் கதறி ஜெபிக்கிறார். He was on the verge of giving up. அவர் விட்டு கொடுத்து விடும் தருவாயில் He இருக்கிறார். said, Father, take away this cup. பிதாவே, இந்த பாத்திரத்தை எடுத்து போடும். I cannot bear it. என்னால் இதை தாங்க முடியாது. 3 times he prayed that prayer. தயவு செய்து அவர் அந்த ஜெபத்தை And எடுக்கிறார்.
the Bible says, வேதம் சொல்லுகிறது an angel came down ஒரு தேவதூதன் வானத்தில் இறங்கி and வந்து strengthened the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை He பலப்படுத்தினார். strengthened. When பலப்படுத்தினார். he strengthened the Lord, அது கர்த்தரை பலப்படுத்தியது. and he made the final prayer. இறுதி ஜெபத்தை எடுக்கிறார். Not as I will, அவர் என் சித்தத்தின்படி அல்ல, but as you will. ஆகிலும் உம் சித்தத்தின்படியாக கடவுது. And he committed himself. தன்னையே தாரை வார்த்து ஒப்பு So கொடுத்தார். Martha is appointed to help you. உங்களுக்கு உதவியாய் நிற்கும்படி இரத்த சாட்சிகள் நியமிக்கப்படுகிறார்கள். Amen. ஆமென். Is that comforting to know? இது தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலா இருக்கா? Now that brings us to another part. இது நம்மை அடுத்த பகுதிக்கு கொண்டு வருகிறது. If a martyr has been appointed to help you, உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு இரத்த சாட்சி நியமிக்கப்பட்டிருப்பாரானால், then what manner of godly lifestyle you should live? எப்படிப்பட்ட தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும்? Amen. ஆமென். You should live godly lives. நீங்கள் தேவ பக்தியாய் வாழ வேண்டும். No more sleeping Christian. இனி தூங்குற கிறிஸ்தவனா வாழக்கூடாது. No more lazy Christian. இனி சோம்பேறி கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. No more lukewarm Christian. இனி வெதுவெதுப்பான கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. But an upright Christian. ஆனால் நேர்மையான கிறிஸ்தவனாய், Faithful Christian. உண்மையுள்ள கிறிஸ்தவனாய், Truthful Christian. சத்தியமுள்ள கிறிஸ்தவனாய், Zealous Christian. பயமற்ற கிறிஸ்தவனாய், Faithful unto death for God. தேவனுக்காக மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டும். Amen. ஆமென். Are you like that? நீங்க அப்படிதான் இருப்பீங்களா? Are you like that? அப்படிதானே நீங்க? One very important point I was told this afternoon. இந்த பிற்பகலிலே மிக முக்கியமான ஒரு குறிப்பு எனக்கு சொல்லப்பட்டது. I forgot to write it on my notes. என்னுடைய குறிப்புகளில் எழுதி கொள்ள தவறிவிட்டேன். I had a visitation from two saints this afternoon. இன்று மதிய நேரத்தில் இரண்டு பரிசுத்தவான்களிடத்திலிருந்து ஒரு சந்திப்பை அடைந்தேன். So one very old saint, he spoke to me. ஒருவர் வயதான பரிசுத்தவானா என்னோடு கூட He பேசினார். said, tell the people of God, தேவ ஜனங்களுக்கு சொல், one of the characteristics of a martyr, ஒரு இரத்த சாட்சியின் குணாதிசயங்களில் ஒன்று, they should have the nature of a lamb. ஒரு ஆட்டுக்குட்டியின் சுபாவம் அவர்களுக்கு இருக்க They வேண்டும். must have that nature. அந்த சுபாவம் இருக்கணும். Then he asked me, பின்பு என்னை பார்த்து கேட்டார், what is the nature of a lamb? ஒரு ஆட்டுக்குட்டியின் சுபாவம் என்ன? The lamb is brought to the slaughter. ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும். Does it struggle? அது ஏதாவது போராடுமா எதிர்த்து? No. இல்ல. Does it resist? அது மறுப்பு தெரிவிக்குமா? No. இல்லை. Does it obediently follow? அது கீழ்ப்படிதலாய் பின்பற்றுமா? Yes. ஆமா. Does it submissively follow? அது இணங்கி ஒப்பு கொடுத்து பின்தொடருமா? Yes. ஆம். Even when it's brought to the butcher, அது அந்த கசாப்பு கடைக்காரங்கிட்ட போகும்போது கூட, when he looks at the butcher's knife, அந்த கசாப்புக்காரனுடைய கத்தியை பார்க்கும் போதும், will it back off with fear? அது பயத்தினால் பின்வாங்குமா? You know, my spiritual son Anand used to tell one story. என்னுடைய ஆவிக்குரிய மகன் ஆனந்த் ஒரு கதையை எப்பொழுதும் சொல்லுவார். It's not a story, it's a real incident. கதை அல்ல, நடந்த உண்மை சம்பவம். When he was a young person, அவர் வாலிபனா இருந்தபோது his grandmother bought him 2 goats. அவருடைய பாட்டி 2 வெள்ளாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களா. One mother goat, one baby goat. ஒரு அம்மா ஆடு, ஒரு குட்டி ஆடு. So he every day he used to feed them. தினமும் அங்க புல்லு போடுவார், சாப்பாடு கொடுப்பார். And those goats grew a little bigger. அந்த ஆடுகள் கொஞ்சம் பெருசா வளர்ந்துச்சு. And after it grew bigger, இன்னும் பெரிதாய் வளர வளர he neglected looking after the goats. அந்த ஆடுகளோடு கூட இருப்பதை அவர் தவிர்த்ததை அசட்டை பண்ணி So விட்டார். the poor grandmother அந்த அப்பாவி ஏழை வயசான பாட்டி அம்மா now have to take care of Anand. இப்போ ஆனந்தையும் பார்த்துக்கணும், Have to take care of the goats. இப்போ ஆடுகளையும் பார்க்கணும். And have to bring the goats out into the field. இப்போ ஆடெல்லாம் வயல்வெளிக்கு கூட்டிட்டு போகணும். And have to bring them back home. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். And have to cook food for Anand. திரும்ப ஆனந்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். And have to feed the goats. ஆடுகளுக்கும் தீனி கொடுக்கணும். So the grandmother told Anand, பாட்டிமா ஆனந்த் கிட்ட சொன்னாங்களா, my parandi, பேராண்டி, I cannot do 2 works. என்னால 2 வேலை செய்ய முடியாதுப்பா. Either I take care of you or I take care of the goats. ஒண்ணு நான் உன்னை பார்த்துக்கணும், இல்லனா ஆடுகளை If I பார்த்துக்கணும். take care of the goats, ஆடுகளை நான் பார்த்து கொண்டால் you go away. நீ வெளியே போயிரு. If I take care of you, நான் உன்னை பார்த்துக்கணும்னா then you have to give away the goats. நீ இந்த ஆடை விட்டு கொடுத்துடணும். So you do decide. நீ தீர்மானிச்சிருப்பா. So finally he decided, கடைசியா ஆனந்த் தீர்மானித்தார். okay, let's get rid of the goats. இப்போ ஆடை நம்ம தொலைச்சிடலாம் பாட்டிமா. So he brought the goats to the butcher's shop. ஆடுகளை இப்போ கசாப்பு கடைக்காரங்கிட்ட கொண்டு போகிறார். And he brought them
கொண்டு போகிறார். And he told me this story. நடந்த கதையை ஆனந்த் அப்படியே என்கிட்ட சொன்னார். He was observing the goats. அந்த ஆடுகளை அவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். The goats knew where they were going. ஆடுகளுக்கு தாங்கள் போகிறது இன்ன இடம் என்று தெரியும். And they never resisted. எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை. They just follow the shepherd. அப்படியே மேய்ப்பன் பின்னால போகுது. That is one of the nature of the goat. ஒரு ஆடின் சுபாவத்தில் அதுவும் ஒன்று. Just followed blindly. குருட்டுத்தனமாய் பின் செல்லும். So it's blind obedience. ஆகவே அது குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல். So just followed. அப்படியே பின்னால போகுது. Came to the butcher shop. கசாப்பு கடைக்காரன் கடைக்கு வந்துருச்சு. And he made a deal with the butcher. அங்கே கடைக்காரங்கிட்ட அவர் பேரம் பேசுகிறார். And first the mother goat was sold. முதலாவது தாய் ஆடு விற்கப்பட்டது. As soon as it was sold, அது விற்கப்பட்ட உடன்தானே instantly the head was chopped. உடனே அதன் தலை வெட்டப்பட்டது. And the goat was hanging upside down. இப்பொழுது தலைகீழ ஆடு தொங்குது. Now the baby goat இப்போ குட்டி ஆடு saw the mother's body. அங்கே அம்மாவுடைய சடலத்தை பார்க்கிறது. It knew it was the mother. தான் அம்மா தான் அங்க தொங்குதுன்னு ஆட்டுக்குட்டிக்கு தெரியும். And the goat knew இந்த ஆட்டுக்கு தெரியும் next will be his fate. அடுத்தது நம்ம நிலை தான் அங்க இருக்கும். And Anand told me, ஆனந்த் எனக்கு சொன்னார், he looked at the goat's face. அந்த குட்டியின் முகத்தை பார்த்தாராம். It never showed any fear. ஒரு பயத்தையும் அது வெளிக்காட்டல. Never showed any dissent. எந்த வெறுப்பு காட்டல. Never showed any resistance. அது எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. Just stood there obediently. அப்படியே கீழ்ப்படிதலோடு அங்கே நின்றது. And then eventually it was also sold. தொடர்ந்து காலப்போக்கில் குட்டியும் விலை போயிற்று. That is the nature of the lamb. இதுதான் ஆட்டுக்குட்டியின் சுபாவம் ஆகும். As it is brought to the slaughter, அது கசாப்பு கடைக்கு கொண்டு போகப்பட்ட போது opened not its mouth. அது வாய் திறக்கவே இல்லை. What does that mean? அதோட அர்த்தம் என்ன? It means that we don't complain. அப்படி என்றால் நாம் குறைபட்டு புகார் கொடுக்க You மாட்டோம். don't grumble. முறுமுறுக்க மாட்டோம். You don't confess negative faith. எதிர்மறையான காரியங்களை நாம் புலம்பி அறிக்கையிட மாட்டோம். Closing the mouth means submissiveness. விட்டுக்கொடு வாயை மூடிக்கொண்டிருப்பது அடிபணிந்து அர்ப்பணித்தல் ஆகும். It means obedience. அப்படி என்றால் கீழ்ப்படிதல். It means humility. அப்படி என்றால் மனத்தாழ்மையாயிருத்தல். It means you're willing to not love your lives unto death. அப்படி என்றால் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிராணனை நேசிக்க மனதா இல்லை என்ற அர்த்தம். These are the qualities of a martyr. இதுதான் ஒரு இரத்த சாட்சியின் அரும் குணங்கள். So if you are a martyr, நீங்கள் ஒரு இரத்த சாட்சி தான் என்றால் you must have this quality. இந்த விசேஷித்த குணாதிசயங்கள் உங்களில் இருக்க வேண்டும். Amen. ஆமென்.